Hi everyone, welcome back to my channel. I am starting with nouns, the basic building blocks of English. A noun is a word that names a person, place, things or idea. But did you know there are 8 types of noun? Let me quickly share them with example. Proper noun, common noun, collective noun, abstract noun, concrete noun, countable noun, uncountable noun, material noun. So these are the 8 types of noun. So let me start with explanation. Proper noun means specific name of a person, place, things. For example, ராமு, இந்தியா, சண்டே. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோட பேர் அதெல்லாம் சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் ஜென்ரல் நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாய், கண்ட்ரி, டே. ஒரு பொது பெயர் தான் காமன் நவுன். கலெக்டிவ் நவுன்ஸ் குரூப் நேம் யூஸ்ட் ஆஸ் ஒன் யூனிட். ஒரு கூட்டு பெயர் சொல்கிறது தான் கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் டீம், bunch, crowd, club. So this is a collective noun. Abstract noun means feelings, idea, quality. இதை விசிபிள் பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபீலிங்ஸு, உணர்வுகளை சொல்கிறது தான் அப்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி, லவ், ஃபியர். கான்க்ரீட் நவுன் ரியல் திங்ஸ் வி கேன் see or touch. அதை பார்க்கவும் முடியும், அதை தொட்டு ஃபீல் பண்ணவும் முடியும். ஸோ தட் இஸ் தி கான்க்ரீட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், வாட்டர், பேக், பெஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஏ கான்க்ரீட் நவுன். கவுண்டபிள் நவுன்ஸ் திங்ஸை வி கேன் கவுண்ட் பண்ணக்கூடியது எண்ணக்கூடியது கவுண்டபிள் நவுன்ஸ். ஆப்பிள், ஷேர், ஸ்டூடெண்ட். ஸோ திஸ் இஸ் ஏ கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் திங்ஸ் வி cannot கவுண்டே அது எண்ணவே முடியாது, அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், சுகர், ரைஸ், வாட்டர். ஸோ திஸ் இஸ் தி அன்கவுண்டபிள் நவுன். மெட்டீரியல் நவுன்னா நேம் ஆஃப் த மெட்டீரியலோட சப்ஸ்டன்ஸ் எல்லாமே பொருட்கள் எல்லாமே நம்ம மெட்டீரியல் நவுன் சொல்கிறோம். கோல்டு, ஹுட்டு, காட்டன். So this is the material noun. If you are also learning English, join me. This is not just grammar. This is confidence building. See you in day 2. We will learn about pronouns. Don't forget to like, share and subscribe for daily English learning. Bye bye.